சிறகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு, "இங்க பாருங்கம்மா, கார் டிவுக்காக இவ்ளோ இறுக்கமா நான் இது எல்லாத்தையும் கட்டி முடிக்கணும். இதுக்கு நடுவுல ரூ. 5,00,000 எப்படிம்மா என்னால முடியும்?" அப்படின்ற மாரி முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "அத்தை அவரே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவரால முடியும்னா கண்டிப்பா அவரு ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா இப்ப இல்லாத பட்சத்துல வந்து கேட்டா, நாங்க எங்கேருந்து குடுப்போம்?" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "போத நிறுத்தடி, உன் குடும்பத்துக்குன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து செய்வீங்க. ஆனா இந்த குடும்பத்துக்காக நீங்க என்னத்த செஞ்சிருக்கீங்க?" அப்படின்ற மாரி பேசுறாங்க. அதுக்கு அடுத்ததா அண்ணாமலை வந்து விஜயாவ பார்த்து மறிச்சிட்ருக்காங்க. அந்த நிமிஷத்துல நம்ம மனோஜ் இருக்காரு. மனோஜ் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "எனக்காக யாரும் எந்த பணமும் குடுக்க தேவையில்ல. நான் ஆல்ரெடி பணத்த நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். நான் 2 நாளுக்குள்ள எனக்கு பணம் கிடைச்சிரும்." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. இதை எப்பட்றா என்னால் நம்புறது? இதே வார்த்தைய முத்தும் மீனாவும் சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன். ஆனா நீ சொல்றதுல எனக்கு துளி கூட நம்பிக்கையே இல்ல அப்படின்ற மாரி விஜயா வந்து சொல்லிறாங்க. விஜயா அப்படி சொன்ன உடனே முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமா போயிடுது. அம்மாவா நம்மள நம்புறாங்க அப்படின்ற மாரி முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு நம்ம மனோஜ் இருந்துட்டு, "அம்மா நான் உண்மைய தான் சொல்றேன். என் ஃப்ரெண்டு சர்க்கிள்லயும் அதே மாதிரி நம்ம கம்பெனி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களே அவங்களுடைய சர்க்கிள்லையும் நான் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக டீலருங்களாம் சேர்ந்து எனக்கு பணத்தை கொடுத்துருவாங்க. நீங்கள் யார்கிட்டேயும் எனக்காக போய் நிற்க வேண்டாம்." அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு போகிறாரு. முத்து இருந்துட்டு, "ஒரு நிமிஷம் நில்லு. நீ சொல்கிறத நாங்கள் எதை வச்ச நம்பரை சொல்கிறேன். மறுபடியும் நீ ஏதாவது ஒரு புது பிரச்சனையை கொண்டு வந்துட்டேன்னா அதை சமாளிக்க என்கிட்ட தெம்பில்லப்பா. நீ யார்கிட்ட பணம் கேட்டிருக்க? மறுபடியும் கடன் கிடன் இது யார்கிட்டயும் வாங்கலைல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிட்டு இருக்கவும், "இல்லை வீட்டாளுங்க பேரை நீ எதுவும் யூஸ் பண்ணல" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா மனோஜ் இருந்துட்டு, "அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி செய். உன் தலைமையில் கையை வச்சு என் என் பிரச்சனையில் என் குடும்பத்தாளுங்களை நான் உள்ளே கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இதில் சத்தியம் பண்ண நீ." அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. மனோஜும் அதே மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவும் மீனாவும் நேராக மனோஜ் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, விஜயா இருந்துட்டு மனோஜ் கிட்ட போயிட்டு, "நீ சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆமாம்மா உண்மைதான். இது உண்மையா இருந்தா சீக்கிரமா அவளுடைய காச விட்டு எறிடா. அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப கனகா ரொம்ப பணக்காரி. அதனால அவ தான் மை லைஃப் பார்ட்னர். அதே மாரி ரோகிணிக்கு என் மேல லவ் ஜாஸ்தி தான். ஆனா என்ன பண்றது? அவகிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே! அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, முத்து இருந்துட்டு கார் டியூ கட்டுறதுக்காக பணத்த சேர்த்து வச்சிருந்திருப்பாரு. கடைசியில அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டுருக்காரு. என்ன பணங்க இது? கார் டியூக்காக வச்சிருந்த பணம். சத்யா ரேகாவோட கல்யாணம் வரப்போதில்ல. தலைக்கு மேல வேலை இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 3,00,000 செலவாகும். அதுக்காக தான் கார் கட்ட வச்ச பணத்தெல்லாம் எடுத்துட்டுருக்கேன். கார் டியூவ கூட அடுத்த மாதம் சேர்த்து கட்டிடலாம் அப்படின்ற மாரி முத்து வந்து சொல்லிடுறாங்க. "இல்லைங்க அதெல்லாம் சரியா வராது." அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. "எல்லாமே சரியா வரும். எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணணும்." அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா அம்மா சீட் போட்டு வச்சிருக்கிறதா சொன்னாங்க. அதில் ரூ. 1,00,000 கிடைச்சிரும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "அதெல்லாம் வேண்டாம் மீனா." அப்படின்ற மாரி முத்து சொன்ன உடனே, "அம்மா தாங்க எடுத்துக்க சொன்னாங்க." அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கணக்க போட்டு வைக்கிறாங்க. அப்போ கூட ரூ. 1 ஒதைக்குது. சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கிறம்போது, ஸ்ருதியும் ரவியும் வராங்க. "சத்யாவோட கல்யாணத்துக்கு எங்களுடைய பங்கு இது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு பணத்த வந்து குடுக்குறாங்க. "கார் டியூக்காக வச்சிருந்த பணத்த தான் நீ எடுப்பேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த பணத்த நான் உங்களுக்காக குடுக்குறோம். அதே மாதிரி கார் டியூவும் 2 பேரும் சேர்ந்தே கட்டலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே முத்துவும் மீனாவும், "அதெல்லாம் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம்." "என்னத்தடா பார்த்துக்க போற? மனோஜ் பண்ணதுக்கெல்லாம் நீ தானே இப்போ தண்டனை அனுபவிச்சிட்ருக்க. உனக்காக நாங்கள் இது கூட பண்ண மாட்டோங்களா?" அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதை கேட்டதுமே முத்துக்கும் மீனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ்க்கு நம்ம முத்து, மீனா 2 பேரும் போகிறாங்க. சத்யாவோட கல்யாணத்தை பற்றி சொல்லிட்டு சென்னையிலே ஒரு ரிசப்ஷன் வைக்கலான் இருக்கோம். நீங்கள் அங்கே வந்தாலும் சரி, இல்லை ஊரில் கல்யாணத்தை வச்சுருக்கோம் அங்கே வந்தாலும் சரி, நாங்கள் எங்கே வந்தாலும் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்படின்ற மாதிரி கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, லவ்வை பற்றி வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் யாரை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்க, அவங்கள பற்றி ஒரு கவிதை சொல்லணும், அதுவும் இங்கிலீஷில் சொல்லணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்து வந்து மீனாவை பார்த்தோம், மீனா வந்து முத்துவை பார்த்தோம், 2 பேரும் முடிச்சிடுறாங்க. அடுத்த டாப்பிக்கை நம்ம
ஹிந்தி சார்கிட்ட குடுத்துடுறாங்க. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் சைடா நம்ம ஸ்வேதா வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு. கடைசி நேரத்தில மேல வந்து நான் சொல்லட்டுமா? அப்படின்ற மாரி சொன்ன உடனே, வாங்க வந்து சொல்லுங்கன்ற மாரி சொல்லிறாங்க. ஸ்வேதாவ பார்த்து, நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. இத கேட்ட உடனே ஸ்வேதா ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, அங்கேருந்து கிளாஸ் போவேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. முத்துவும், முருகனும் இருந்துட்டு, என்னங்க இப்படி திடீர்னு எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. நான் போய் அவகிட்ட பேசி பார்க்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாங்க பேசிக்கிறோம். கொஞ்சம் டைம் குடுங்க அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா கல்யாண வேலைக்கு எல்லாருக்குமே நம்ம பாட்டியோட ஊருக்கு எல்லாம் போறாங்க. அங்க பாட்டி தடபுடலா கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கல்யாணத்துக்கு வராங்க. முத்து, விஜயா, அதுக்கு அடுத்ததா அண்ணாமலை, ரவி, ஸ்ருதின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து இருந்துட்டு பாட்டிக்கிட்ட போயிட்டு, "இவ்வளோலாம் நீங்க ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மா வரமாட்டான்னு நெனச்சேன். அவங்க தான் இப்ப வந்திருக்கா போல இருக்கு." அப்படின்ற மாரி விஜயா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகதைக்கு ஆசை சரியில்ல. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.